வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. அதுதான் இப்போதைக்கு சோசியல் மீடியால ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்துக்கு ரொம்பவே ஆர்டிபிஷியலா ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோட சைட்ல பாத்தீங்கன்னா, எஸ்கே ஃபேன்ஸ் கூட அந்த அளவுக்கு பண்ணலங்க. எஸ்கே ஃபேன்ஸுக்கும் அந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் ஆகல. பட் அது யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ரெட் ஜெயிண்ட், அதான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீம், அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸு, ரஜினி ஃபேன்ஸு சொல்லிட்டு, அப்புறம் டிஎம்கேல இருக்கிறவங்க சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஆர்டிபிஷியலா பராசக்தி படத்துக்கு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகம் தான் நிறைய பேர்கிட்ட மக்கள் கிட்ட ரீச் ஆகும். ஸோ அதை பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். அப்பதான் அந்த படத்தோட இதை நம்ம அடிக்க முடியும், வளர்ச்சியை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்திக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வேஸ்டா ஃபயர் விட்டுனுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியலங்க. ஏன்னா நானும் சரி, சிவகார்த்திகேயன் வளர்ற பையன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ற அளவுக்கு எப்படி மைண்ட் வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம், அந்த மைண்ட் தாட் நம்ம எப்படி பிடிக்கலான்னு ரொம்பவே யோசிச்சு பார்த்தேன். பட் எந்த டைரக்ஷன்ல எப்படி யோசிச்சாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண நம்மளுக்கு தோணவே மாட்டேங்குது. ஸோ அதனாலே பராசக்தி படத்துக்கு ஹைப் கிரியேட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு பொங்கலுக்கு படம் வருது. ஸோ பொங்கலுக்கு எப்படி இருக்கணும், நம்ம வழக்கமா சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்போம். பொங்கலுக்கு ஒரு செலிப்ரேஷன் மோட்னா பயங்கரமா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வீரம் ஜில்லா வந்தது வச்சுக்கோங்களேன். அது ரெண்டு படமுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே செலிப்ரேட் பண்றதுல ரொம்பவே தரமான படங்களா இருந்தது. ஸோ அப்படி படங்கள் வந்தாதான் பொங்கலுக்கு பார்க்க முடியும். பட் பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை மாதிரி வருது. அதாவது அந்த பழைய காலத்துல அந்த கலைஞர் பீரியட்ல எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கதை தான் அங்க வருது. ஸோ அது ஒரு ஸ்டோரியா மூவ் ஆகுறதுனால பொங்கலுக்கு செலிப்ரேஷன் மோடா நம்ம போய் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கிளியர் கட்டாவே தெரியுது. ஸோ ஆனா ஜனநாயகன் அப்படி கிடையாது. அது அந்த பாட்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தளபதி கச்சேரின்ற பாட்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் படம் எந்த அளவுக்கு வைபா இருக்கும், கூஸ் பம்ஸா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாம விஜய் படம் பொங்கலுக்கு வந்தாலே ரொம்பவே மாசா இருக்கும். ஸோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீலிங் வரும். ஸோ அந்த செலிப்ரேஷன் தாங்க மேட்டர்ஸ். ஸோ அது செலிப்ரேஷன் எங்க கிடைக்குதோ அங்கதானே மக்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே போவாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் பொங்கலா தான் இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால பராசக்தி டீம் தேவையில்லாம ஹைப் கிரியேட் பண்ணாதீங்க. அதுவும் மெயினா விஜய் அரசியல்ல அடிக்கணும்ட்டு இந்த ஹைப் கிரியேட் பண்ண போறது சிவகார்த்திகேயனுக்கு. ஜனநாயகனை வெற்றியை முறியடிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஹைப் கிரியேட் பண்ண போறது, ஃபேக் ஹைப். ஏன்னா இந்த படத்துல ஜனநாயகன் படத்துல விஜய் சக்சஸ் ஆயிட்டார் அப்படின்னா அரசியல்ல அது மிகப்பெரிய பலமா அமைஞ்சிடும். விஜய்க்கும் சரி, டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி. ஸோ அதனால ரெண்டுத்தையும் தடுக்கிற வகையில அந்த முயற்சியா தான் பராசக்தி படத்துக்கு தேவையில்லாம ஹைப் கொடுக்குறாங்க, ஆர்டிபிஷியல் ஹைப்னு நான் சொல்லுவேன். ஸோ ஜனநாயகன் படத்தை பிளாக் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. நீங்க தேட்டர்ஸை வேணா ஈஸியா பிடிச்சிடலாங்க. தேட்டர்ஸை ஸ்கிரீன் கவுண்ட் பிடிச்சிடலாம், அந்த பவர் யூஸ் பண்ணி பிடிச்சிடலாம். மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மெயின் ஸ்கிரீன்ஸ் நீங்களே பிடிச்சிக்கலாம் வச்சுக்கோங்க. பட் தேட்டர் ஃபுல்லா ஆகணும்ல. எப்படி ஃபுல் ஆகும்? எல்லாரும் ஜனநாயகன் தான் போவாங்க. பராசக்தி எப்படி ஃபுல் ஆகும்? ஃபுல்லே ஆகலன்னா அவன் தேட்டருக்காரன் என்ன பண்ணுவான்? பார்ப்பான், ஒரு நாள் பார்ப்பான், 2 ஷோ பார்ப்பான், மாத்தி விட்டுருவா, ஜனநாயகன் மாத்தி விட்டுரு, பராசக்தி ஓடல, ஜனநாயகன் மாத்தி விட்டுருவான். ஸோ அதனால நீங்க தேட்டரை புடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. அது வேல்யூவே இல்லை. ஜனநாயகன் தான் பேசிக்காவே காமன் ஆடியன்ஸ் போவோம். இதை ஒத்துக்கணும் தான் ஆகணும். ஓகேங்களா? ஆப்பரண்டா இருந்தாலும் நீங்க ஒத்துக்கணும் தான் ஆகணும். ஸோ அதனால நீங்க பராசக்தி படத்துக்கு தேவையில்லாம ஹைப் கிரியேட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி மக்கள் கிட்ட தள்ளுறதுனால என்ன ஆகும்னா, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஓகேங்களா? உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, மக்கள் பராசக்தியை பாய்காட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதாவது புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு தேவையில்லாம நீங்களே ஜனநாயகனுக்கு தனியா ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவேன். ஜனநாயகனுக்கு மட்டும் இல்லைங்க, டிவி கேக்கும் விஜயோட வெற்றி, அதாவது 2026 தேர்தலில் விஜயோட வெற்றிக்கும் நீங்களே ஒரு வையை கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த கிளாஷை விடாமலே இருந்துடலாம். பராசக்தி ஜனநாயகன் கூட விடாம இருந்தாலே ஜனநாயகனை பெருசா கண்டுக்காம கூட இருந்திருப்பாங்க மக்கள். பட் நீங்க தேவையில்லாம பராசக்தி உள்ள பூத்தி தேவையில்லாம விஜய் ஃபேன்ஸையும் காமன் ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப நிலைமை. ஸோ அதனால
தேவையில்லாம என்னோட இதுதான் தேவையில்லாம வந்து ஹைப் கிரியேட் பண்ணாதீங்க. நானும் அந்த ஹைப்பை பாக்குறேன், அந்த ஹைப்பை பத்தி ஹைப்பை வச்சு பாக்குறேன். எஸ்கேக்கு வந்து என்னால என்ன பண்ணாலும் வந்து அந்த பூஸ்டப்பே வர மாட்டேங்குது. அந்த கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹீரோக்கு அது வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட எனக்கு கிரியேட்டே ஆகலைங்க. நானும் ரொம்ப முயற்சி பண்ணி பாக்குறேன். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுது இது ஜனநாயகன் பொங்கல் தாண்டா அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஏன் கெடுக்கணும்? அதை நீங்க நேச்சுரா ஒத்துன்னு போயிடலாமே. சிம்பிளா ஒத்துன்னு போயிட்டாலே யாருக்கும் எந்த வித பிரச்சனையுமே இல்லைங்க. அதான் நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லி விரும்புறேன். ஸோ வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் தைரியமா இருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்ம தளபதி பொங்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளுங்க. அவர் தான் வந்து பெரிய ஹீரோ. ஸோ அவரோட பொங்கலா தானே இருக்க முடியும் இது. அதனால வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லைங்க, ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா, ரெட் ஜெயிண்ட் எத்தனை பேர் வந்தாலும் வந்து இது ஜனநாயகன் பொங்கல் தான். அது மட்டும் ஷார்ட்டா பிளாக் பஸ்டர்னு சொல்லி